ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். இன்றைக்கி நம்ம பேச போகிறது செல்ஃப் டாக்ஸிசிட்டி பற்றி. டாக்ஸிக் பிஹேவியர்ஸ், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னால் சில பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போது உங்களுக்கே நீங்கள் டாக்ஸிக்காக இருக்க முடியுங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். நீங்கள் அடுத்தவங்கள பற்றி மட்டுமே யோசிக்கிறீங்க, உங்களை பற்றி நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்காகவே நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எதிராக நீங்கள் டாக்ஸிக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ காலம்தான் அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கு திங்ஸ் வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரியே பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்கு எப்பாவது முக்கியம் நீங்கள் யோசிக்கணும் இல்லையா. ஸோ இந்த விஷயத்த கண்டிப்பாக எப்போவுமே பண்ணாதீங்க. டோன்ட் பி டாக்ஸிக் டு யுவர் செல்ஃப். செகண்ட் உங்களுக்கு பவுண்ட்ரி இல்லாமல் இருக்கிறது. யார் வேணால் என்ன வேணால் உங்களை சொல்லிட்டு போகலாம். நீங்கள் அதை கன்சிடர் பண்ணாமல் இன்சல்ட் பண்ணிவிட்டு திருப்பி பேசுனாங்கன்னா பேசுகிறது, ஹர்ட் பண்ணிட்டு திருப்பி பேசுனாங்கன்னா பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஒன் திங் இஸ் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுக்குறோம், அது வேறு. பட் அது அடுத்தவங்க பேசுகிறதுனால உங்களை நீங்களே அவ்வளோ ஹர்ட் பண்ணிக்கணுங்கிறது தேவையா? ஒரு விஷயந்தான், நமக்காக நம்ம நிற்கலைன்னா யாரும் நிற்க போகிறதில்ல. நமக்கு நம்ம தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இதை மனசில் வச்சுக்கோங்க. இன்னும் இதே பற்றி செல்ஃப் டாக்ஸிசிட்டி பற்றி நான் இன்னும் அடுத்த 2-3 வீடியோஸில் சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.